லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இது பாருங்க, அதெல்லாம் முடியாதுங்க. நாளைக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஆயிடுச்சுன்னா எங்களால போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட் இதெல்லாம் அலைய முடியாதுங்க. தயவு செஞ்சு நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஆள விடுங்க ப்ளீஸ். ஆமாங்க, எங்களை புரிஞ்சுக்கோங்க, நாங்க கிளம்புறோம். வா போலாம். பேக் கொடுக்க மாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் போக முடியாது. இத பாருங்க, இப்படி பாதி வேலையில விட்டுட்டு போக நான் விட மாட்டேன். கல்யாணம் முடிவு வரைக்கும் நீங்க தான் இருக்கணும். உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். செக்யூரிட்டி கூட தரேன். என்ன மாப்ள? கரெக்ட்டா? ஒண்ணும் வேணாங்க, கொடுங்க, நாங்க கிளம்புறோம். அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. நீங்க இங்க தான் இருக்கணும். ஆமாங்க, நீங்க 2 பேரும் எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்களை பத்திரமா பாத்துக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. என்னங்க 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? போங்க, முதல்ல போய் ரூம்ல ரெஸ்ட் எடுங்க. நான் என்ன பண்ணணும்னு வந்து மேல சொல்றேன். மாப்சே, இந்த பேக் அவன்கிட்ட கொடுத்து விடு. வேணாம் மாப்ள, பேக் கொடுத்துட்டா 2 பேரும் ரோட்னால ஓடி போயிருவாங்க. எங்கிட்டயே இருக்கட்டும். நான் அப்புறம் தரேன், நீங்க போங்க. சரி, நீங்க போங்க சார். போங்க. போ. எஸ், கோ. பேக் பத்திரமா கொண்டு வாங்க. எல்லாம் பத்திரமா இருக்கு, நீங்க போங்க. வையா, நீ வேற. இல்ல மாப்ள, இவங்கள நம்ப முடியாது. நாம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் மாப்ள, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு பேச்சு சொன்னியா நீ? அது ஒண்ணும் இல்ல மாம்சே, இந்த கல்யாணம் நடக்கூடாதுன்னு நாகு தான் ஏதோ ஒரு பிளான் போடுதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக இன்னைக்கு ஒரு 4-5 ரவுடி பசங்களை செட் பண்ணி தேன்மொழியை பத்தி இதை நம்ம கூட்டு வந்தால டூப்ளிகேட் பேரண்ட்ஸ் அவங்க கிட்ட தப்பா சொல்லியிருக்கா. அவங்க நாங்க வந்த காரை மறிச்சு ஒரிஜினல் அப்பா அம்மா நினைச்சு டூப்ளிகேட் அப்பா அம்மா கிட்ட தேனை பத்தி தப்பா சொல்றாங்கயா. அப்படியே அடிச்சு அவங்க எல்லாருமே ஓட விட்டேன். ரவுடி பசங்க பயந்து ஓடினதை பார்த்து இந்த 2 பேருமே நாங்க பேக்கோட கிளம்புறோம்னு வந்து நிக்கிறாங்க. அதை அடிச்சு எல்லாத்தையும் ஓட விட்டியே. அதுக்கப்புறம் இதுக்கு இந்த பால்கோவா மடியா ஊருக்கு போறேன்னு குதிக்கிறான் லூசு பையன். நான் கூட என்னமோ வேற ஏதோ என்னமோ இருக்குன்னு பயந்துட்டேன். இதாவது பரவாயில்ல, இதை விட ரொம்ப பெரிய பிரச்சனை நடந்துச்சியா. அதெல்லாம் நீ கேட்டனா அப்படியே ஷாக் ஆயிடுவியா. அப்படி என்ன பண்ண? அது ஒண்ணும் இல்லை மாம்சே, அந்த ரவுடி பசங்களை அடிச்சு ஓட விட்டல, அதுல ஒருத்தன் எங்களை அனுப்பிச்சு வச்சது மித்ராதான்னு சொன்னான். நானும் அவனுக்கு சொன்னதை நம்பி கொஞ்சம் கூட யோசிக்காம மித்ராவுக்கு ஃபோன் போட்டு ஹார்ஷா பேசிட்டேயா. அது பேசுறதுக்கு அப்புறம் தான் தெரியுது ரவுடிங்க அனுப்பிச்சது மித்ரா இல்லைன்னு. அதான் மித்ரா இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன பிரச்சனை? மாம்சே, உனக்கு புரியலையா மாம்சே? மித்ரா எந்த காலத்திலயுமே ஒரு பொண்ணை பத்தி தப்பாவே பேச மாட்டாயா. இவ்வளோ தெரிஞ்சிருந்தோம் கொஞ்சம் கூட யோசிக்காம முட்டாள்தனமா போய் அவதான் பண்ணிருப்பான்னு நினைச்சு அவளை சந்தேகப்பட்டு பேசி தொலைச்சிட்டேயா. இவ்வளோ கீழ்த்தரமான வேலையை நான் பண்ணிருப்பேன் நீங்க நம்புறீங்களான்னு என்னை கண்ணாபின்னா கத்த ஆரம்பிச்சிட்டா மாம்சே. சுத்தமா உண்மை புரியலையா. அவளை எப்படி கன்வின்ஸ் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. என்ன மாப்பிள்ள, ஏற்கனவே நீ சந்தேகப்பட்டு பேசின பிரச்சனை தான் இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. மறுபடியும் எவனோ சொன்னா நீ அவகிட்ட போய் கேட்டிருக்க பாரு. கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா மாப்பிள்ள? நீ உடனே ஒரு வேலை பண்ணு, மித்ராக்கு ஃபோன் பண்ணி சாரி கேளு. அப்பதான் அவன் சமாதானமாவா. டேய் யோசிக்காதடா, உடனே ஃபோன் பண்ணி சாரி கேளு. சரி மாம்சே. வினைக்கும் தேனுக்கும் நடக்க போற இந்த கல்யாணத்துல நான் எந்த வழியிலையும் தடுத்து நிறுத்த முயற்சி பண்ண கூடாதுன்னு தேனை என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டா. நான் சத்தியம் பண்ணதை தவிர்க்க நினைச்சாலும் தேனை என்ன தப்பிக்க விடாம கார்னர் பண்ணிட்டா. நான் வேற வழி இல்லாம சத்தியம் பண்ண வேண்டியதா போச்சு. நான் பண்ண சத்தியம்தான் இன்னைக்கு என்ன எதுவுமே பண்ண விட மாட்டேங்குது. வினைக்கும் தேனுக்கும் நடக்க போற இந்த கல்யாணத்தால யாருக்கும் நல்லது நடக்க போறதில்ல. எல்லாரும் பிரச்சனைக்குள்ளதான் சிக்க போறாங்கன்னு என் உள் மனசு சொல்லுது. வினய் தேனை கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணத்தோட இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. எப்படியாவது என் ஈகோவை தூண்டி என் மனசை மாத்திரணும்னு தான் வினய் இந்த கேம் ஆடிட்டு இருக்காரு. அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் சாமி. எனக்கும் வினைக்கும் நடக்கிற இந்த பனி போர்ல பாதிக்கப்பட போறது தேனோட வாழ்க்கை. அவளோட எதிர்காலம் தான் பாதிக்கப்பட போகுது. அதனாலதான் இந்த கல்யாண ஏற்பாட்டெல்லாம் நான் ஆரம்பத்துல இருந்தே தடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா தேனி என்கிட்ட சத்தியம் வாங்கி கையேறு நிலையில கொண்டு வந்து நிறுத்திட்டா. இப்போ கல்யாண வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கிறத பாக்கும்போது எனக்கு மனசு படபடன்னு அடிச்சுக்குது. இந்த கல்யாணம் எக்காரணத்தை கொண்டும் நடந்துடக்கூடாது சாமி. எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும். எனக்கு சில பேர் மாதிரி கிரிமினல் தனெல்லாம் பண்ண வராது. நான் மனித சக்தியை நம்புறதை விட தெய்வ சக்தியை தான் ரொம்ப நம்புவேன். அதனாலதான் உன் சன்னதியில வந்து நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். நீதான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி
எங்க எல்லாரோட வாழ்க்கையும் சிக்கல் இல்லாம காப்பாத்தி கொடுக்கணும் சாமி. அதுக்காக இன்னையில இருந்து உனக்கு நான் விரதம் இருக்கேன் சாமி. இன்னையில இருந்து தினமும் ஒரு வேளைதான் சாப்பாடு, தரையில தான் படுக்க. உன் தயவால இந்த கல்யாணம் நடக்காம போச்சுன்னா உன் சன்னதியில வந்து நான் மண்சோறு சாப்பிடுறேன் சாமி. என்னோட வேண்டுதலை நீதான் நிறைவேற்றி கொடுக்கணும். உன்னதான் நான் மலை போல நம்பி இருக்கேன் சாமி. என்ன கைவிட்டுறாத. ஹலோ, உங்களுக்கு அறிவே கிடையாதா? ஒருத்தி போனை கட் பண்றானா உங்களுக்கே புரிய வேண்டாமா? எதுக்கு மறுபடியும் கால் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை? சாரி மித்ரா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். அதுக்கு மன்னிப்பு கேட்க தான் நான் இத்தனை தடவை கால் பண்ணேன். இதே நீ தப்புன்னு சொன்னா அப்புறம் நான் என்னதான் மித்ரா பண்றது? நான் என்ன பண்ணிட்டோம்? என்னை அடிக்க வந்த ரவுடிங்க உன் போட்டோவை காமிச்சு இவங்க தான் என்ன அனுப்பிச்சு வச்சாங்கன்னு சொல்றாங்க. அதை நம்பி தேவையில்லாம நான் உனக்கு ஃபோன் பண்ணிட்டேன். நீ பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது மித்ரா, நீ அது மாதிரிலாம் பண்ற ஆள் இல்லைன்னு. சாரி மித்ரா, அவங்க விரிச்ச வலையில நான் தெரியாம சிக்கிட்டேன். உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் அவங்க சொன்னதை நம்பி நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். எல்லாமே என்னோட தப்பு தான். ஐம் சாரி மித்ரா, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு. உங்களுக்கு இதே வேலையா போச்சுல்ல? முதல்ல என்ன தப்பா நினைச்சு சந்தேகப்படுறது, அப்புறம் தேடி வந்து மன்னிப்பு கேக்குறது. நீங்க திருந்தவே மாட்டீங்கல்ல? கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்க போறீங்க. இங்க பாருங்க, நீங்க எப்படி வேணாலும் இருங்க, அது உங்க தலையெழுத்து. அத பத்தி பேசுறதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸுமே இல்ல. ஆனா உங்க விஷயத்துல எதுக்கு என்ன இழுக்குறீங்க? அதுதான் எனக்கு பிடிக்கல. நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க, எனக்கு அத பத்தி கவலையே இல்ல. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, என்னை இழுக்காதீங்க ப்ளீஸ். உங்களை கெஞ்சி கேக்குறேன். என்ன மித்ரா, இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இவ்வளவு கோபப்படுற? நான் தான் என்ன நடந்துச்சுன்னு கிளியரா சொல்றேன்ல. ஏதோ ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால தப்பு நடந்து போச்சு. இங்க நடக்கிற எல்லா பெரிய பெரிய தப்புக்கும் காரணம் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. என்ன தொந்தரவு பண்ணாம போனை வைங்க. மித்ரா, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்க மித்ரா. மித்ரா, கார்த்தி, நாளைக்கு எத்தனை மணிக்கு பந்தக்கால் நடணும்னு ஐயர் சொன்னாரு? மா, பேசிட்டே இருந்ததுல அதை பத்தி மறந்தே போயிட்டம்மா. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினீங்க. இதை எப்ப கேட்டுறேன். கால் பண்ணு. ஹலோ ஹலோ சாமி, சாமி நான் கார்த்தி பேசுறேன். காந்திமதி அம்மா பையன் தானே? சொல்லுங்க, சௌக்கியமா இருக்கேளா? அம்மா எப்படி இருக்காங்க? ஆமா சாமி, எல்லாரும் நல்லா இருக்காங்க. சரி சொல்லுங்க, என்ன விஷயமா ஃபோன் பண்ணிருக்கேன்? அக்கா பொண்ணுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு சாமி. அதான் நாளைக்கு பந்தக்கால் நடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். நீங்க தான் முன்னாடி இருந்து நடத்தி வைக்கணும். பேஷா பண்ணிடலாம். பந்தக்கால் நட நேரம் குறிச்சிட்டேலா? சாமி, நேரம் நீங்க தான் சாமி சொல்லணும். அப்படியா? நாளை காலையில எனக்கு கணபதி ஹோமம் இருக்கு. அதை முடிச்சிட்டு 7:30ல இருந்து 8 நல்ல நேரம். அப்ப வந்துடுறேன், பண்ணிடலாம். ஜமாச்சல்ல விடுங்க, சிறப்பா பண்ணி கொடுத்துறேன். ஓகே சாமி, நீங்க சொல்ற மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பொருள்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா அதையும் நாங்க வாங்கி வச்சிருவோம். நான் அதை மொபைல்ல ஷேர் பண்ணிடுறேன். நான் கொடுக்கற லிஸ்ட்ல ஒண்ணு விடாம வாங்கி வச்சிருங்க, சரியா? நான் வந்துடுறேன். சரி சாமி, நல்லது. வச்சிரவா? தேங்க்யூ. என்னப்பா சொல்றாரு ஐயரு?
நாளைக்கு மார்னிங் 7:30 to 8:30 நல்ல நேரமா, ஆ, அந்த நேரத்திலே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு. நல்லதுப்பா, ரொம்ப நல்லது. இந்த சப்பாத்தி தீஞ்சு போயிருக்கு. மா. வேற கொடு. ஐயர் லிஸ்ட் எல்லாம் அனுப்பிச்சிட்டாருமா. ஆ, அப்படியா? மித்ரா, ஆ? ஐயர் அனுப்பிச்ச லிஸ்ட் எல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அதை நீங்க மார்னிங் 7 வாங்கி வச்சிருங்க. ஓகே சார். கார்த்தி, மா, நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த பந்தக்கால் நடுறது, தாலிக்கு தங்கத்தை உருக்கிறது, நிச்சயதார்த்தம் இது எல்லாத்தையும் நம்ம வீட்டிலே பண்ணிட்டு முகூர்த்தத்தை மட்டும் பூர்வீக வீட்டில் வச்சுக்கலாமாப்பா? ஏமா? நம்ம தாத்தா பாட்டியில ஆரம்பிச்சு என் கல்யாணம் உன் கல்யாணம் எல்லாமே அந்த வீட்டில் தானப்பா நடந்தது. நம்ம அந்த வீட்டிலே இந்த கல்யாணத்தையும் பண்ணிடலாமேப்பா. மா, இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். என்ன தென்னு, உனக்கு ஓகே தானே? உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான் மாமா. உனக்கு கல்யாணம் எங்க நடந்தா என்ன, தாலி உன் கழுத்துல ஏறினா போதும், அதானே? சி போங்க மாமா. சாப்பிடு. வெக்கத்தை பத்தீங்களா? சிரிங்க சிரிங்க, நல்லா சிரிங்க. நீங்க கல்யாணத்தை எங்க வச்சாலும் அது நடக்க போறதில்ல. ஏன், நாளைக்கு பந்தக்கால் நட போறோம்னு சொல்றீங்கல்ல, அது கூட உங்களால நடத்த முடியாது. ஐயர் வரைக்கும் போயிட்டீங்க. பண்ணுங்க பண்ணுங்க, நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது. ச்சே. நாகு, என்ன பாதியிலே எந்திரிச்சிட்ட? போதுமா உனக்கு? எனக்கு போதும் அண்ணி, பசிக்கல. மித்ரா, நீ உட்காருமா, நாகு பரிமாறட்டும். இல்லம்மா, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். மித்ரா, நீங்களும் உட்காருங்க. ஒன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும்ல. காலையில வேற சீக்கிரமா எழுந்திருக்கணும், நிறைய வேலை இருக்கு. இல்ல சார், பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. ஐயோ அக்கா, காலையில இருந்து நீங்க எவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்பயாச்சும் வந்து உட்கார்ந்து சாப்பிடலாம்ல, பாட்டி பரிமாறுவாங்க. இல்ல தேனு, எனக்கு டிஃபன் வேண்டாம். ஏமா வேண்டாம்? சாப்பிடாம படுத்தா தூக்கம் வராது மித்ரா. 2 சப்பாத்தியாவது சாப்பிடுவா. சாப்பிடுங்க அக்கா. அம்மா, நான் விரதத்துல இருக்கேன். ஆ? ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடணும். அதனால வேண்டாம் ப்ளீஸ். என்ன மித்ரா சொல்ற? விரதமா? இத பத்தி எங்ககிட்ட எதுவுமே சொல்லலையே. எப்பத்துல இருந்து விரதம் இருக்க? இன்னையில இருந்துதாமா. இன்னையில இருந்தா? இன்னும் எத்தனை நாளைக்கு நீ விரதம் இருக்கணும்? ஒரு வாரத்துக்குமா, தேன்மொழி கல்யாணம் முடியற வரைக்கும். என்ன மித்ரா சொல்ற? நம்ம வீட்டுல விசேஷம் நடக்க போற நேரத்துல எதுக்குமா இந்த விரதம் எல்லாம் இருக்கு? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. சரி, இப்ப எதுக்காக விரதம் இருக்க? அப்படி என்ன பிரச்சனை உனக்கு சொல்லு. கேக்குறாங்கல்ல, சொல்லு மித்ரா. யாருக்காக நீ விரதம் இருக்க? எதுக்காக இந்த வேண்டுதல் சொல்லு. விடுங்க. அவங்க வேண்டுதல் வெளியே சொன்னா பலிக்காதுன்னு நினைக்கிறாங்க போல, அதனாலதான் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஐயோ, அப்படிலாம் இல்ல சார். அப்ப எதுக்காக நீ விரதம் இருக்கன்னு சொல்லு மித்ரா. இத்தனை பேர் கேக்குறோம்ல, இப்படி சொல்லாம நின்னா என்ன அர்த்தம்? நாகு, இப்ப எதுக்கு நீ அவளை போட்டு மிரட்டிட்டு இருக்க? மித்ரா எதை செஞ்சாலும் நம்ம நல்லதுக்காக தான் செய்வா. ஏமா, உனக்கு சொல்லணும்னு விருப்பம் இருந்தா சொல்லு, இல்லனா போ. எதுக்கு இப்ப பேந்த முடிச்சிட்டு இருக்க? சொல்லக்கூடாதுன்னுலாம் இல்லம்மா, எல்லாம் நல்லபடியா முடியணும் தான் நான் விரதம் இருக்கேன். உன்னோட எண்ணம் நல்ல எண்ணம் தான் மித்ரா. ஆனா அதுக்காக இப்படி உடம்ப போட்டு வருத்திக்கணுமா? தேன்மொழியோட கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடந்து முடியுமா? நீ கவலைப்படாத மித்ரா. சரிங்கம்மா. நீங்க நினைக்கிறது தான் தப்பு.
கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதுக்காக மித்ரா விரதம் வைக்கல. இதுல ஏதோ உள்கூத்து இருக்கு. அது என்னன்னு போக போக உங்களுக்கே தெரியும். இவ எதையோ மறைக்கிறா. ஆனா அது என்னன்னு தான் தெரிய மாட்டேங்குது. சந்தோஷத்தை ஷேர் பண்ணணுமே. மாலு என்ன பண்ணிட்டு இருப்பா? போன் பண்ணலாம். தேனு மாலு சொல்லுடி கல்யாண பொண்ணு. இந்நேரத்துக்கு உன் சூப்பர்மேனுக்கு போன் போட்டு கடலை போடாம எனக்கு ஏன்டி கால் பண்ற? ஏ மாலு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டி. முக்கியமான விஷயமா? என்னடி சொல்லு. என் கல்யாணத்துக்கு தடங்களா இருப்பாங்கன்னு மித்ராக்காவை நம்ம சந்தேகப்பட்டோம்ல. அவங்க அந்த அளவுக்கெல்லாம் கெட்டவங்க இல்லடி, ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. ஏய், எப்படி சொல்ற? என் கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடந்து முடியணும்னு விரதம் இருக்காங்கடி. விரதமா? என்ன விரதம்? மித்ரா அக்காவா? ஆமா மாலு, என் கல்யாணம் நடந்து முடியற வரைக்கும் தினமும் அவங்க ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்களாம். என் மேல அவங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. ஏய், அவங்கள போய் நம்ம தப்பா நினைச்சிட்டோமேடி. ச்சே. சபா. ஏ தேனு, ரொம்ப ஃபீல் பண்ணாத. நீ நினைக்கிற அளவுக்குலாம் அவங்க ஒன்றும் நல்லவங்க கிடையாது. என்னடி சொல்ற? ஆமாடி லூசு. யாராவது அடுத்தவங்க கல்யாணத்துக்காக விரதம் இருப்பாங்களா? எங்கேயாவது நீ கேள்விப்பட்டிருக்கியா? சொல்லு. எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தான் இப்படி விரதம் இருப்பாங்க. இந்த மித்ரா எதுக்கு தேனோட கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறா? ஒரே விதமா தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் நாகு. அதையே நாம இப்படி உல்டாவா யோசிச்சு பார்க்க கூடாது? அவ ஏன் வினையோட கல்யாணம் நடக்க கூடாதுன்னு யோசிச்சிருக்க கூடாது? கரெக்ட். அப்படி நினைச்சாதான் அவளுக்கு லாபம். மித்ரா அந்த பையனுக்கு ஒரு அப்பாவை தேடிட்டு இருக்கா. அதுக்கு வினை தான் பொருத்தமா இருப்பான்னு நினைக்கிறா. அதனால வினையோட கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறதுக்காக அவ சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு விரதம் இருக்கா.